சென்னை திருவேற்காட்டில் வீட்டு வாசலில் வாகனம் நிறுத்தியது தொடர்பான மோதலில் கும்பல் சேர்ந்து கறிக்கடைக்காரர் மீது தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை என்ன? சாதாரண வாகன நிறுத்த பிரச்சனைக்கு கறிக்கடைக்காரர்கள் மீது ஆக்ரோஷ தாக்குதல் நடத்தக்கூடிய அதிர்ச்சி காட்சிகள் தான் இது. முதுகுத்தண்டு உடைந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையில் மூழ்கி கிடக்கக்கூடிய சம்பவத்தில் நடந்தது என்ன? சென்னை திருவேற்காடு காடுவெட்டி பகுதியை சேர்ந்த மெஹபூப் பாஷா என்பவர் தன்னுடைய வீட்டின் முன்பாக இறைச்சி கடை நடத்தி வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு அவருடைய கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறைச்சி வாங்க வந்துள்ளார். அப்போது கடையின் பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தியது ஏன் என்று கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதில் பிரச்சனை பெரிதாக்க பக்கத்து வீட்டுக்காரர்களான தேசியராஜ், இன்பராஜ், யுவராஜ் உட்பட 5 பேர் மெஹபூப் பாஷாவின் கடைக்கு சென்று தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட மெஹபூப் பாஷா மற்றும் அவருடைய மகன் அஷ்ரப் அலி மீது ஆக்ரோஷ தாக்குதலை நடத்தியதாகவும் தெரிகிறது. இதில் பாட்ஷாவுக்கு முதுகுத்தண்டு உடைந்தது. அவருடைய மகன் அப்சர் அலிக்கு காலில் முறிவு ஏற்பட்டு குடும்பமே சோகத்தில் உள்ளது. வீட்டு வாசலில் வாடிக்கையாளர்கள் வண்டியை நிறுத்தியதால் கறிக்கடைக்காரருக்கும் அவருடைய மகனை தாக்கியது தொடர்பாக சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் திருவேற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.